Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கடுமையான மழைப்பொழிவு, 50 சென்டிமீட்டருக்கு மழைப்பொழிவு, மஞ்சள் அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் ரெட் அலர்ட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மழைப்பொழிவு நடந்துச்சு. நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டோம், கேரள அரசுக்கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டோம், ஒரு 6 நாள் முன்னாடியே கொடுத்துட்டோன்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் இல்லை, முந்தின நாள் தான் எங்களுக்கே சொல்கிறாங்க, அதுவும் கூட ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மண் கல் எல்லாத்தையும் அரிச்சு எடுத்து இந்த தண்ணீர் வேகமாக பாயக்கூடிய இந்த காட்டாரோட சேர்த்து இந்த மண்ணையும் பெயர்த்து எடுத்துட்டு அப்படியே பாய்ந்து ஓடுது. அதுவும் வேகம் வேற, 2000 மீட்டர் ஹைட் வேற, கீழே செங்குத்தா இறங்குது. ஸோ அப்படி அடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து முண்டக்கையை நோக்கி வருது. அடுத்து இந்த பகுதியிலிருந்து ஒரு காட்டாறு வந்து இந்த சூரல்மலா பகுதியும் அடுத்து அடி வாங்குது. இது பெரிய அளவில் பாதிப்பு. இந்த 2வது கிரிட்டிக்கல் ஏரியாங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. இவ்வளவு பெரிய சரிவு, கிட்டத்தட்ட செங்குத்துக்கு நிகரான அளவுக்கு ஒரு சரிவுனா எவ்வளவு தூரம் வந்து வேகமாக இந்த பகுதியில் இருக்கிற வீடுகள் எல்லாம் அடிச்சிருக்கணும். அதோடு சேர்த்து சூரல்மலா பகுதியில் இன்னொரு ஆறும் வந்து கலக்கிற இடத்துல அது எவ்வளோ வேகமாக நடந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லணும்னா, முண்டக்கை பகுதியிலேருந்து அதுக்கு மேலே இருந்து இருக்கிற சின்ன சின்ன ரிசார்ட்லாம் அடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மண் சரிவு. இது மட்டும் இல்லை, கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியிலேயோ இல்லை பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் மட்டும் இல்லை, சாலை மார்க்கமாக அப்படி போனோம்னா கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் போனால் எவ்வளவு தூரத்தில் இருக்குமோ அங்கிருந்தெல்லாம் உடல்கள் கண்டெடுக்கப்படும். வயநாட்டில் ஒரு கடுமையான நிலச்சரிவு, கடும் மழையில் அங்கிருந்த மலைப்பகுதிகள் சரிந்து ஒரு ஊர் பகுதிகளே மூடி பல மக்கள் அந்த மண்ணில் புதையுண்டிருக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய பேர் ஒரு வேளை புதையுண்டிருக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது. ஏராளமானோர் பத்திரமா மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் எமர்ஜென்சியில், மெடிக்கல் எமர்ஜென்சியில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விலங்குகளும் இறந்திருக்கு. சில விலங்குகள் காப்பாற்றப்பட்ட செய்திகளும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ தொடர்ந்து இந்திய இராணுவத்தினுடைய படைகள், தீயணைப்பு துறையினர், இப்படி நிறைய பேர், கேரள அரசை சார்ந்தவர்கள் எல்லாரும் மீட்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. பல்வேறு கட்சியினரும் நேரில் போய் பார்வையிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு உடனடியாக கேரளாவுக்கு உதவுவதற்காக 5 கோடி ரூபாயை வந்து இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக கொடுத்துருக்கு. அதிமுக 1 கோடி, காங்கிரஸ் 1 கோடி தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நிறைய தன்னார்வலர்களும் கேரளாவுக்கு உதவிட்டு இருக்காங்க. பல அமைப்பினரும் தங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கான பொருட்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ மீட்கணும், கேரளாவை இந்த பெரும் துயர்லேருந்து மீட்கணும் அப்படின்னு நாடே பிரார்த்திச்சுட்டு இருக்கு. இந்த சூழல்ல எப்படி இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு, எப்படி இப்படி ஒரு பெரிய நிகழ்வு எப்படி நடந்துச்சு? ஏன்னா இவ்வளவு பேர், ஒரு ஊரே மண்ணுக்குள்ள புதையிற அளவுக்கு நிலச்சரிவு எப்படி நடந்திருக்கும்? எஸ், மழைக்காலங்களில் நம்ம ஊட்டி கொடைக்கானல்ல இருந்தெல்லாம் செய்திகள் வர்றதை பார்க்குறவங்க தான். ஒரு சாலைகளில் அங்கங்கே பாறைகள் உருண்டோடி வந்து நின்றுருக்கும். ஸோ மண் சரிவு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து செய்திகளில் நம்ம பார்க்குறது தான். இதில் சில வீடுகள் இடிஞ்சு மக்கள் துயரோடக்கூடிய அந்த செய்திகளும் நம்ம பார்த்துருப்போம், இறக்குற செய்திகளையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஊரே மண்ணுக்குள்ளே புதையிற அந்த செய்திங்கிறது நமக்கு புதுசு தான். முண்டக்கை, சூரல்மலா அப்படின்னு 2 பகுதி, கேரளாவினுடைய வயநாட்டில் 2 முக்கியமான பகுதிகள். அந்த பகுதி வந்து அதுவும் சுற்றுலா தலமாக மக்கள் அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காக போயிட்டு வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருந்த பகுதி. அதுக்கே இப்படியான விஷயம் நடந்திருக்கு. எப்படி இந்த நிலச்சரிவு நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வயநாட்டினுடைய இந்த நிலச்சரிவு நடந்த ஒரு பகுதி. ஒரு ரொம்ப அழகான, ஒரு அற்புதமான பகுதி. முண்டக்கை, சூரல்மலா அப்படின்னு 2 ஊர்கள், 2 சின்ன ஊர்கள். ஒரு டூரிஸ்ட்டுகள் போய் இயற்கையை ரசிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் போய் தங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான, பழங்குடிகள் அதிகம் வாழக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2000 மீட்டர் ஹைட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அற்புதமான மழையை ஈர்க்கக்கூடிய பகுதியிலிருந்து பெய்யக்கூடிய மழையானது இந்த இருவழிஞ்சி அப்படிங்கிற ஆறு மூலமாக பாய்ந்தோடுது. இது பல கிளை நதிகள் சேர்ந்து இந்த ஆறானது அப்படியே சூரல்மலா வழியாக போகுது. இயல்பாகவே தென்மேற்கு பருவ மழையின் போது கேரளாவில் அதிகமான மழை பெய்யும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில், ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலைகள்லாம் வந்து பெய்யக்கூடிய மலையெல்லாம் இதன் வழியாக பாய்ந்தோடி
அப்படியே சுற்றி போகும். மலப்புரம் மாவட்டம், கோழிக்கோடு மாவட்டம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நீர் ஆதாரமாக இந்த ஆறு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கடுமையான மழைப்பொழிவு, 50 சென்டிமீட்டருக்கு மழைப்பொழிவு, மஞ்சள் அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் ரெட் அலர்ட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மழைப்பொழிவு நடந்துச்சு. இந்த 2 பகுதிகள் தான் ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ 2000 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து பெய்யக்கூடிய மழை ரொம்ப வேகமாக தள்ளிட்டு வந்து முண்டக்கை வழியாக இந்த ரிவரில் வந்து பாய்ந்தோடுது. அப்போ முண்டக்கை பகுதியில் ஏற்கனவே வீடுகளை எல்லாம் அது கடுமையாக சேதப்படுத்துகிறது. அந்த கடுமையாக சேதப்படுத்தினதோடு சேர்த்து இன்னொரு ரிவரும் இந்த ரிவரும் சேர்ந்து சூரல்மலா பகுதியை வந்து இன்னும் கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இங்கே மொத்த கிராமமே மூழ்கிற அளவுக்கு, அதுவும் மண்ணால் சுற்றி அடித்து வரப்பட்ட அத்தனை மண்ணால் இது மூழ்கிற அளவுக்கு ஒரு நிலைமை, மண்ணில் புதையுன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரல்மலா பகுதி. ஸோ இந்த 2000 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளிலிருந்து பெய்யக்கூடிய மழைங்கிறது, அதுவும் கடுமையான மழை. ஏற்கனவே இந்த பகுதிகள் எல்லாம் வந்து கட்டுமான பணிகள், இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பணிகள், பிளான்டேஷன் நடத்துறது, இதனால் வந்து இந்த பகுதி பலவீனமாக இருக்குன்னு பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி பெருமழை பெய்யும் பொழுது நிச்சயமாக யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த ஒரு சூழல் தான். இதில் ஒரு டிஸ்பியூட்டும் இருக்குது. மத்திய அரசு நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டோம், கேரள அரசுக்கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டோம், ஒரு 6 நாள் முன்னாடியே கொடுத்துட்டோன்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் இல்லை, முந்தின நாள் தான் எங்களுக்கே சொல்கிறாங்க, அதுவும் கூட ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது ஒரு 20 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம், அது அதிகபட்சம். அதற்கு மேலே 20 சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது அது ரெட் அலர்ட்டாக கொடுப்பாங்க, ஏன்னா இது ரொம்ப தீவிர மழை அப்படின்னு. ஆனால் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. 20 சென்டிமீட்டர் ஏற்கனவே இங்கே இந்த பகுதிகளில் பெய்யக்கூடியது தான் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னு பினராயி விஜயன் சொல்கிறாரு. ஸோ சரியான ஒரு தகவலை வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லலைன்னு சொல்லியிருந்தாரு. இந்த பகுதியை பொறுத்தளவு இந்த மழை அப்படிங்கிறது நம்ம இப்படி பார்க்கும்போது பிளைனாக தெரிஞ்சாலும் நமக்கு தெரியும் மலைப்பகுதிகள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுலேயும் நடுவில் இப்படி காட்டாறு பாய்ந்தோடுற திசை வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ வேகமாக பெய்யக்கூடிய அத்தனை மழை நீரும், கிட்டத்தட்ட 55 சென்டிமீட்டர் மழை நீரும், ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மண் கல் எல்லாத்தையும் அரிச்சு எடுத்து இந்த தண்ணீர் வேகமாக பாயக்கூடிய இந்த காட்டாரோட சேர்த்து இந்த மண்ணையும் பெயர்த்து எடுத்துட்டு அப்படியே பாய்ந்து ஓடுது. மலை எல்லா முகடுகள் எல்லாத்தையும் சேர்த்து பெரும் பாறைகள், மண், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மண் எல்லாமே இதில் அடிச்சுட்டு வருது. இவ்வளவு பெரிய மலை, ஏற்கனவே மண் வந்து இறுக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்படியே பாய்ந்து ஓடி இது போகிற திசையில் எல்லாம் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் அடித்து அதையெல்லாம் பெயர்த்து எடுத்துட்டு போகிற அளவுக்கு, அதுவும் வேகம் வேற, 2000 மீட்டர் ஹைட்டு வேற, கீழே செங்குத்தாக இறங்குது. ஸோ அப்படி அடித்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து முண்டக்கையை நோக்கி வருது. ஸோ முண்டக்கையை நோக்கி அப்படியே வரும் பொழுது இந்த ஆறுங்கிறது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட திசை, ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும். ஆனால் இந்த முறை அதிக மழை கூட மண்ணெல்லாம் பெயர்த்துருச்சு. ஏற்கனவே கரைகளில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டு வீடுகளாக்கி வச்சிருக்கிறாங்க, ரிசார்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இந்த பகுதியே மொத்தமாக சேதப்படுத்திருச்சு. ஸோ நம்ம பார்க்குறோம், இதில் தான் இந்த முண்டக்கை பகுதி தான் முதல்ல அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த மலையிலேருந்து வந்து எல்லாமே சேர்ந்து இந்த பகுதியை வந்து அடிச்சுட்டு போகுது. இயல்பாக நாகரிகங்கிறது கரையில் தான் இருக்கும், ஆற்றங்கரையோரத்தில் தான் உருவாகும். ஸோ அப்படி முண்டக்கை முதல்ல பாதிக்குது. அடுத்து இந்த பகுதியிலிருந்து ஒரு காட்டாறு வந்து இந்த சூரல்மலா பகுதியும் அடுத்து அடி வாங்குது. இது பெரிய அளவில் பாதிப்பு. இந்த 2வது கிரிட்டிக்கல் ஏரியாங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. என்னென்னா, இந்த ஆறு இப்படி வந்து 2ஆக பிரியுது அப்படின்னு கூகுள் மேப்பை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அப்படி கிடையாது. காட்டாறு மலையில் ஒரு திசையிலேருந்து பெய்கிற ஆறு ஒன்றா வருது, இன்னொரு திசையிலிருந்து கிளை ஆறுகளாக வந்து ஒரு பெரிய இருவழிஞ்சி ஆறாக உருமாறி தான் இது போகுது. ஸோ அப்படி இந்த திசையிலேருந்து நம்ம முண்டக்கை வழியாக ஏற்கனவே ஒரு காட்டாறு பெருமலையில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய அளவில் தண்ணீரோட, அதுவும் கூட மண் பாறைகள் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பகுதியில் இருந்தும் வரக்கூடிய இந்த கிளையாரும் அதே அளவு வருது. அப்போ இந்த 2ம் சேர்ந்து இந்த இடத்துல பெரிய தாக்கத்தை இந்த சூரல்மலா பகுதியில் ஏற்படுத்திடுது. ஸோ ஏற்கனவே முண்டக்கை பகுதியிலேருந்து நம்ம பார்த்துருந்தோம், ஒரு தண்ணீர் வருது, இன்னொரு பக்கத்துலேருந்து திசையிலேருந்து வருது. இது என்னென்னா, இந்த ரிவர் இப்படி வந்து இயல்பாக இந்த திசையில் இப்படி போயிருக்கணும். ஆனால் ஏற்கனவே அந்த வேகத்தில் இது ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்கும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்துலேருந்தும் ஒரு கடுமையான ஒரு மழைப்பொழிவில் தண்ணீர் பாய்ந்து ஓடுது. அப்போ இந்த பக்கம் இருந்து வர்ற தண்ணீரை இது புஷ் பண்ணும் பொழுது, இந்த 2ம் ஏற்கனவே பெரிய அளவில் மழையோடு இருக்கும் பொழுது, இது இந்த ஊருக்குள்ளேயும் சேர்த்து மொத்தமாக சரிச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்திடுது. இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லணும்னா, முண்டக்கை பகுதியிலேருந்து அதுக்கு மேலேருந்து இருக்கிற சின்ன சின்ன ரிசார்ட்லாம் அடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மண் சரிவு இருக்குது.
இது மட்டும் இல்லை, கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியிலேயோ இல்லை பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் மட்டும் இல்லை, சாலை மார்க்கமாக அப்படி போனோம்னா கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் போனால் எவ்வளவு தூரத்தில் இருக்குமோ அங்கே இருந்தெல்லாம் உடல்கள் கண்டெடுக்கப்படுது. அப்படின்னா அந்த தண்ணீரினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு தூரம் முண்டக்கை பகுதியிலிருந்தோ இந்த சூரல்மலா பகுதியிலிருந்தோ உடல்கள் அவ்வளவு தூரம் அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளில் அங்கே போயிருச்சு, அங்கேருந்து கண்டெடுக்கிறாங்கன்னா போய் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த நிலச்சரிவு இருந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். 7 கிலோமீட்டருக்கு இந்த நிலச்சரிவு தொடர்ந்து இருக்கு. அதை தாண்டி தண்ணியில் உடல்கள் 90 கிலோமீட்டர் வரைக்கும் அடித்து செல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் மீட்பு பணிகள் போயிட்டுருக்கு. இப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ், இவ்வளோ பெரிய அளவுக்கு வேகமாக இது நடந்துச்சு அப்படின்னா எவ்வளவு செங்குத்தாக இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2000 மீட்டர் ஹைட்டில் இருந்து சூரல்மலாங்கிறது 850 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு தூரம் செங்குத்தாக இந்த பகுதி நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ முண்டக்கை பகுதியே கிட்டத்தட்ட ஒரு 1200 மீட்டர் ஹைட்டில் தான் இருக்குது. அப்போது 2000 மீட்டர் ஹைட்லேருந்து இந்த பகுதியில் இருக்கிற மண் சரிவெல்லாம் ஏற்பட்டு அவ்வளோ பெரிய சரிவோடு ஈஸியாக நம்ம ஒரு சமவெளி பகுதியாக இருந்துச்சுன்னா கூட மண் இந்த வாட்டரினோட வேகம் அவ்வளோ பெரிய மண் பாறைகளையெல்லாம் தள்ளுறதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். சமவெளியிலேயே அடித்து கிளப்பிக்கிட்டு போகும். இவ்வளோ பெரிய சரிவு, கிட்டத்தட்ட செங்குத்துக்கு நிகரான அளவுக்கு ஒரு சரிவுன்னா இப்போ எவ்வளோ தூரம் வேகமாக இந்த பகுதியில் இருக்கிற வீடுகளை எல்லாம் அடிச்சிருக்கணும். அதோடு சேர்த்து சூரல்மலா பகுதியில் இன்னொரு ஆறும் கலக்கிற இடத்துல அது எவ்வளோ வேகமாக நடந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இந்த ஒரு பெரும் பகுதியிலிருந்து தான் இந்த ஆறானது உருவாகுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 மீட்டர் 2300 மீட்டர் அளவுக்கு உயரமான ஒரு பகுதி. இதுலேருந்து வரும்போது அந்த முண்டக்கை சூரல்மலா இதெல்லாம் ஏரியா இருக்குது. இது ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரும் நிலச்சரிவு நடந்திருக்கு. இங்கே அஃபெக்ட் ஆன, அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஆறு இருவிழிஞ்சி ஆறுங்கிறது சாலியாரா ஒரு பெரும் நதியாக, ஏன்னா அங்கங்கிருந்து வர கிளைகள்லாம் இணைந்து ஒரு பெரும் நதியாக மாறி கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தூரத்தில் நிறைய உடல்கள் கண்டெடுக்கப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. பக்கத்தில் தான் கடல் அப்படின்னாலும் கூட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நதி. ஒருவேளை காவிரி மாதிரியோ இல்லை ஒரு கிருஷ்ணா நதி மாதிரியோ இருந்துச்சுன்னா பெரிய பரப்பளவை இது இந்த நதியானது மக்களுக்கு பயன்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நதி. ஆனால் கேரளாவினுடைய அந்த இயல்பான நில அமைப்பு அப்படிங்கிறது குறுகிய தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு நதியாக இருந்தாலும் அளவில், ஆனால் உற்பத்தி செய்யக்கூடிய நீரின் அளவில் ஒரு பிரம்மாண்டமான நதி. கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டும் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டையும் வளப்படுத்தக்கூடிய ஒரு நதியாக, நீராதாரமான ஒரு நதியாகவும் இது இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நிலப்பகுதியில் போனால் நம்மளால் ஒரு 90 கிலோமீட்டர் அளவுக்கு உடல்கள் கண்டெடுக்கப்படுது. 7 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நிலச்சரிவானது இருக்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்கலாம். அதாவது 2000 மீட்டர் ஹைட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 800-700 மீட்டர் ஹைட் வரைக்குமான ஒரு 7 கிலோமீட்டருக்கு இந்த நிலச்சரிவு இருக்கிறதையும் நம்மளால் தகவல்கள் எல்லாம் பெற முடியுது. ஸோ இந்த ஒரு பெரும் அசம்பாவிதம் அல்லது விபத்து அல்லது மனிதர்களாலேயே தனக்கு உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு பெரும் தீங்கு அப்படிங்கிறது எதனால் நடந்துச்சுன்னா வன அழிப்பு. வனப்பகுதிகள் இயல்பாக புற்களாலும் அல்லது மரங்களாலும் இருக்கும். மரங்களை நம்முடைய தேவை பயன்பாட்டுக்கு நிறைய வெட்டி மொட்டை பகுதியாக மாற்றிடுறோம். அப்போ அங்கே பெய்யக்கூடிய தண்ணிங்கிறது அடிச்சுட்டு வந்துடுது, மண்ணை இலகச் செய்து அந்த இலகுன பிறகு அந்த பாறைகளாகவும் மண்ணாகவும் கடுமையான மழைப்பொழிவின் போது தள்ளிட்டு வந்துடுறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நிலச்சரிவுக்கு பெரும்பாலும் சொல்லப்படக்கூடிய ஒரே காரணம்ங்கிறது மரத்தை அழிக்கிறது தான் அல்லது புற்களை அழிக்கிறது தான். இதே புற்களால் நிறைந்த ஒரு பகுதியாக இது இருந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய நிலச்சரிவு நடந்திருக்காது. மரங்களால் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்துருந்துச்சுன்னா நிலச்சரிவு நடந்திருக்காது. காரணம் புல்லோ அல்லது மரமோ அதனுடைய சருகுகள் கீழே விழும், இலைகள் காய்ந்து கீழே விழும், அது அப்படியே ஒரு ஸ்பான்ச்சாக தரையில் செயல்படும். இப்போ பெரும் மழை பெஞ்சா கூட அந்த ஸ்பான்ச் தனக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ரிலீஸ் பண்ணும். அப்போ ஆறுங்கிறது ஒரு பெரிய காட்டாரா, ஒரு பெரிய விபத்தை, ஒரு மண்ணை அரிச்சிட்டு போகக்கூடிய ஒரு ஆறா மாறாது. இது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கரையோரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்றுறது அல்லது கரையோரங்களில் கட்டுமானங்களை உருவாக்குறது. கட்டுமானங்களை உருவாக்கும் பொழுது கரைப்பகுதி ரொம்ப வேகமாக தண்ணீர் அடிச்சுட்டு போகும்போது மண் அரிப்பு அடிப்பகுதியில் ஏற்பட்டு அப்போ மொத்த வெயிட்டும், ஒரு மலை சரிவு இருக்குன்னா அந்த மொத்த வெயிட்டும் கீழே தள்ளுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை மண் அரிப்பை ஏற்படுத்திடுது. அப்போ இந்த விபத்து இயல்பாக சீக்கிரமாக நடந்துடுது. இதே மரங்களாக இருந்துச்சுன்னா சல்லி வேர்கள் நிறைய பரவி நிறைய பரப்பு, அதாவது மரம் வெளியில் எவ்வளோ பெருசு தெரியுதோ அதை விட பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு மண்ணுக்குள்ளே இருக்கும், வேர்களாக இருக்கும். அவ்வளவு சின்ன சின்ன மண் துகள்களையும் அதை பிடிச்சு வச்சுருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய இறுக்கத்தை, ஒருவேளை அந்த அரிப்பு ஏற்படுது, வேகமான தண்ணீரால் ஒரு மண் அரிப்பு ஏற்படுதுன்னா கூட மரம் சில நேரங்களில் பாதுகாத்து வச்சுருக்கும். நம்மளே பார்க்கலாம்,
பல இடங்கள்ல மரங்கள் விழுந்திருக்கும் காத்துக்கெல்லாம் கூட. ஆனா அந்த வேர் அதை பிடிச்சி வச்சிருக்கும். அந்த மரம் வந்து ரொம்ப கீழே போயிடாம, அல்லது ஒரு பெரிய மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கும், மரம் இருக்கிற வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். ஸோ மரங்களோட கூட இது நடந்துடலாம். மரங்களையே மொத்தமா அரிச்சிட்டு எடுத்துட்டு வர்ற அளவுக்கு பெரிய மழை பெஞ்சு 55 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கு பதிலாக 550 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு மொத்தமா மழையே பெயர்த்து எடுத்துட்டு வந்துருச்சுங்கிற அளவுக்கெல்லாம் போகலாம். ஆனா அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம இந்த ஒரு மழையை தாங்குற அளவுக்கு நமக்கே இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம அழிச்சு தோட்டங்களா மாத்திடுறோம். இப்போ தோட்டங்களா மாற்றும் பொழுது என்ன, ஒரு தேயிலை தோட்டமாவோ இல்லை ரப்பர் எஸ்டேட்டாவோ இல்லை ஒரு டீ எஸ்டேட்டாவோ ஒரு காஃபி எஸ்டேட்டா மாற்றும் பொழுது என்ன ஆகும், நம்ம அந்த இடமெல்லாம் அறுவடைக்காக சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறோம், களைச்செடிகள் அகற்றிடுறோம், க்ளீனாக இருக்குது, மண்ணாக இருக்குது. மழை பெய்யும் போது மண்ணை அரிச்சிட்டு போகுது, சின்ன சின்ன கற்கள் ஆகுது, அது உருண்டு ஓடுது, காட்டாறு அதை எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வெள்ளமாக மாற்றி இந்த மாதிரி பெரும் மண் சரிவுகளுக்கு அது ஒரு காரணமாயிடுது. அதுவே இயற்கையான மரங்கள் அது விழுந்து சருகு ஒரு ஸ்பான்ச்சா இருக்குது, இல்லை ஒரு புற்கள், அந்த புல் காலங்காலமாக அப்படியே பல ஆயிரம் வருஷங்கள் இருந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை தனக்குள்ள வச்சு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான அமைப்பு உருவாக்கி வைக்கிறது. இது இந்த மண் அரிப்பை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்கும். நம்ம பார்க்கலாம், இந்த ஒரு அழகான ஒரு மலை, இவ்வளவு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் எவ்வளோ இடம் மொட்டையடிக்கப்பட்டிருக்கு, மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, தோட்டங்களுக்காக மரங்களை காடுகளை அழிச்சிட்டு எவ்வளவு பகுதி வந்து, அதுவும் இந்த சூரல்மலா பகுதிக்கு மேலே இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்தாவே நமக்கு தெரியும், அவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டு அது ஒரு எஸ்டேட்டுகளாக மாற்றப்பட்டிருக்கு. இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறது, இந்த முண்டக்கை ஆகட்டும் இல்லை சூரல்மலா பகுதியாகட்டும், ரிவரை ஒட்டி ரிவர் வியூ ஒரு ரெஸ்டாரண்ட், ரிவர் வியூ ஒரு கிளப்ஸ் இப்படியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க, ஒரு தங்கும் விடுதிகளை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா பல ஊர்களில் இருந்து வரக்கூடியவங்க, பிளைன்ஸ் ஏரியாவிலேருந்து வரக்கூடியவங்க ரிவர் வியூவில் இருக்கிறத, ஒரு பால்கனி இருக்கிறத விரும்புகிறாங்க. அதனால் ரொம்ப அருகிலேயே இந்த கட்டுமானங்களை நடத்தியிருக்காங்க. அது இதற்கு அனுமதியே கொடுத்துருக்கக்கூடாது, இப்படியான ஒரு விஷயமே செய்ய விட்டுருக்கக்கூடாது, ஆனாலும் செஞ்சுருக்காங்க. அது இந்த விபத்தின் மூலமாக நமக்கு கண் முன்னாடி தெரியுது. அது லீகலாக கூட செஞ்சுருக்கலாம், சட்டத்தில் அதற்கு தடை இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க நிலமாக இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பாலிசி இருக்கணும்ல. ஸோ நமக்கு ஒரு 2010-11 காலகட்டங்களிலே இதற்கான பாலிசிகளை கொடுத்துருக்காங்க. பல கமிட்டிகள் அமைக்கப்பட்டு அந்த கமிட்டிகள் இப்படியெல்லாம் இந்த பகுதிகளை எல்லாம் புதிய கட்டுமானங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு பாலிசி டிசிஷன் எடுங்கன்னு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்தாததன் விளைவு இவ்வளவு உயிர்கள், 2 ஊர், இது இனியும் தொடராமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சுக்கிறது, கொஞ்சம் எச்சரிக்கையாக உஷாராக இருக்கிறது, அதற்கு சூழலை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.